தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நம் மத்தியில் இருக்கிறார். அவரை பாடி துதித்து இந்த காலை ஆராதனையை நாம் துவங்க போகிறோம். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர் அற்புதமான தேவன் மத்தியில் இருக்கிறார். உற்சாக மனதோடு நாம் பாடி அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இரவெல்லாம் காத்தார், ஒரு புதிய நாளை தந்தார். அந்த ஒரு புதிய நாளிலும் சீக்கிரமாக நாம் எழுந்து அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய முகத்திற்கு முன்பாக நிற்பதற்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தினுடைய 10 மற்றும் 11வது வசனத்தை நாம் வாசித்து நாம் பாடி இவருடைய திருநாமத்தை உயர்த்த போகிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது, காரியம் வாய்க்கும்படி செய்யும். கண்களை மூடி, பரிசுத்த பிதாவே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் இந்த காலை நேரத்தினுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவெல்லாம் நீர் எங்களை காத்தீர் ஆண்டவரே. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் குலை நோக்கி தப்புவித்தீர் ஆண்டவரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல் சுமந்து காத்தீர் ஆண்டவரே. குறைவெல்லாம் நிறைவாக்கினீர். இம்மட்டும் எங்களை நடத்தினீர். இனிமேலும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அன்பான தகப்பன்மார்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாய்மார்களுக்கு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் தலைவிகளுக்குமாய் நாங்கள் உம்மை துதித்து நாமத்தை உயர்த்துகிறோம். படிக்கிற வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாய் நீட் எக்ஸாம் எழுதுவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தந்து காக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, சிறு கண்மணி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சத்துருவின் வல்லமைகளுடைய பிள்ளைகளை தொடாதபடி நீர் வேலையடைத்து பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். தேவையோடும் பிரச்சனையோடும் போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கும் இந்த காலை ஆராதனையின் மூலம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தி உயர்த்த போற உன்னதமான கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே என்ற பாடலை உற்சாகமாய் பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். தேவன் மத்தியில் இருக்கிற அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாம். நன்றி ஆண்டவரே. காலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆராதனை 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 ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால்
நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை செய்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ராஃபா. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா
வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானார். உன் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட பொல்ல மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட பொல்ல மாயைகள் மறைந்தோட. உமதாவின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். இணைந்து பாடி ஆராதிக்கலாம். தகப்பன் மத்தியில் இருக்கிறார். செலுத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். சேர்ந்து பாடுவோம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே. அல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். ஆமென். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர்.
தகப்பனே, சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென். கிருபை சூழ்ந்து கொள்வதாக, தேவ இரக்கம் வெளிப்படுவதாக, தேவ காருண்யம் வெளிப்படுவதாக. மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, Hallelujah, 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 Amen, Hallelujah, 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 Hallelujah. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை படகாய் வந்திடுவார். இருளிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாத நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நிலையில் மருத்துவராகிடுவார். மயங்கிவிடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கிவிடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். Hallelujah, 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 Hallelujah. ஆராதிப்போம். Hallelujah, 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 Hallelujah. கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின்
பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாறில் சேர்த்தனைத்தன் என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்தன் என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார் தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார் தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார். என் வாழ்வை மாற்றி விட்டார். தகப்பனே பாவமர கழுவினே உமக்கு நன்றி. பரிசுத்தமாக்க நன்றி. என் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே நான் சுகமானே, சுகமானே நான் சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென் ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவன் திருமுன் வாழ. பரிசுத்தனும் புனிதனுமாய் அவன் திருமுன் வாழ. ஆமென் ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. என்னை தேடி Thank you Holy Spirit. Amen. என் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே. அப்பா பிதா
எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென் ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். கழுவப்பட்டேன் நான் கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன் நான் கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன் நான் கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன் நான் கழுவப்பட்டேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டேன் நான் கழுவப்பட்டேன், இயேசுவின் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டேன் நான் கழுவப்பட்டேன். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆராதனை ஆராதனை, ஜீவனுள்ள தேவனே ஆராதனை, உயர்த்துவோம் ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. தேடி வந்தீரே ஆராதனை, தெரிந்து கொண்டீரே ஆராதனை, என்னை தேடி வந்தீரே ஆராதனை, தெரிந்து கொண்டீரே ஆராதனை அப்பா பிதாவே ஆராதனை, அன்பான தேவனே ஆராதனை அப்பா பிதாவே ஆராதனை, அன்பான தேவனே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஜீசஸ் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா ஆராதனை உமக்கே. சுகம் தந்தீர் உமக்கு ஆராதனை, பலன் தந்தீர் உமக்கு ஆராதனை, சுகம் தந்தீர் உமக்கு ஆராதனை, பலன் தந்தீர் உமக்கு ஆராதனை. அற்புதம் செய்தீர் ஆராதனை, அதிசயம் செய்தீர் ஆராதனை, அற்புதம் செய்தீர் ஆராதனை அதிசயம் செய்தீர் ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை, ஜீவனுள்ள தேவனே ஆராதனை உம்முடைய மகிமை இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்புகிறேன், ஒவ்வொரு நிரப்புகிறேன், புள்ளில் மேல் இருக்கிற பள்ளியை போல உம்முடைய மகிமை இறங்குவதற்காக நன்றி. பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது, சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது, போராடுகிற வல்லமை அழிக்கப்படுகிறது. ஆராதனை ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே, யெகோவாயிரே உமக்கு ஆராதனை, எல்லாமே பார்த்து கொள்வீர் ஆராதனை, யெகோவா நிசியே ஆராதனை, வெற்றி மேல் வெற்றி தருவீர் ஆராதனை, யெகோவா ஷாலோம் ஆராதனை,
சமாதானம் தருபவரே ஆராதனை ஆராதனை. ஜீசஸ் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே துதி பாடுவே. சேர்ந்து பாடலாமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே துதி பாடுவே துதி பாடுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா மாறாதையா உலகமெல்லாம் மாயையா அன்புதான் மாறாதையா மாறாதையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உடைய முகத்தை தேடி வந்திருக்கிறோம். உடைய முகத்திற்கு முன்பாக நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய முகத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கொடிய காலங்கள், பாவங்கள் நிறைந்த காலங்கள், அக்கிரமங்கள் நிறைந்த காலங்கள், அநியாயங்கள் நிறைந்த காலத்தில் தப்பி கடந்து போவதற்கு தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த கிருபை, ஞானத்தை, வழிநடத்தலை, பாதுகாப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களை சந்தித்த சில போராட்டங்கள், ஆண்டவரை சந்தித்த சில அவமானங்கள், நிந்தைகள் நிமித்தம் உள்ளம் உடைக்கப்பட்டு சோர்ந்து போய் பலவீனப்பட்டு சமூகத்தில் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கலாம். கண்ணீரை காண்கிறவரே, கண்ணீரை கணக்கு வைக்கிறவரே, கண்ணீருக்கு பதிலளிக்கிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, விடுதலை கொடுக்கிறவரே, ரட்சிப்பை கொடுக்கிறவரே, வழி நடத்துகிறவரே, வழி காட்டுகிறவரே, உடைய பரிசுத்த திருநாம மகிமைக்கு ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா தாயை போல தேற்றி, தந்தை போல அணைத்து, நண்பனை போல பேசி, தோள் மேல் சுமந்தங்களை காக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த குடும்பத்துக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற ஆவிகள், கணவன் மூலமாய், மனைவி மூலமாய், பிள்ளைகள் மூலமாய், பணத்தின் மூலமாய், தொழில் மூலமாய், ஆண்டவரே பலவித போராட்டங்களை கொண்டு வந்து ஜனங்களை பலவீனப்படுத்தி சோர்வுக்குள்ளாக்கி தடுமாறப்படுகிற பொருளாத இருளின் வல்லமைகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த காலை நேரத்தில் புல்லின் மேல் இறங்குற பனியைப் போல பிரசனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கவலைகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கலங்கி நிற்கிற பெற்றோருடைய கண்ணீரை கட்ட துடைக்கும்படியா ஜெபிக்கிறோம். மருத்துவமனைக்கு அணிந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் அலைச்சலை தேவரீர் எண்ணி இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. பல நாட்கள் மருத்துவமனையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பணச்செலவுகள், மன கஷ்டங்கள், மன அழுத்தங்கள், மன துக்கத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சுகத்தை கொடுக்கிற யெகோவா ராஃபா, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஆண்டவர், எந்த வியாதியை வரப்பண்டேன் என்று சொன்னீரே. உடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கஷ்டங்கள், கவலைகள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வறுமைகள், தரித்திரங்கள், அடிமைத்தனங்கள், அந்தகார கிரிகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. உண்மையை கண்ணவைத்தோருக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவர், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம்
சமாதானம் உண்டாக்கினீர் என்று சங்கீதம் 4:1 சொல்லப்பட்டபடி நெருக்கங்கள் மாறட்டும், மன கஷ்டங்கள் மாறட்டும், மன அழுத்தங்கள் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் சமூகத்தில் எங்களோடு இணைந்து பாடி ஆராதித்து வார்த்தைகளை கேட்க ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். 128 சங்கீதத்தின் ஆசீர்வாதங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உன் கையின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உன் மனைவி உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வாக்குகளும் வாக்கு தத்தங்களும் பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, பட்டணத்தில் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகள், சத்துரு வைத்திருக்கிற கட்டுகள், சத்துரு வைத்திருக்கிற குழிகள் எல்லாம் கடந்து போவதற்கு பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய பலவீனங்கள் மாறட்டும், ஆவிக்குரிய தடுமாற்றங்கள் மாறட்டும், ஆவிக்குரிய மந்த நிலைகள் மாறட்டும். ஜெப நேரத்தை தடுமாற பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். உபவாசத்தில் ஆண்டவர் நிலைத்திருக்க கூடாதபடி பலவிதமான வேலைகளை கொடுத்து தேவ சமூகத்தில் வராதபடி தடை பண்ணுகிற பொல்லாத இருளின் வல்லமைகள் வெளியேறட்டும். தேவனுக்கு அருகில் நெருங்கி வரட்டும், தேவனோடு இணைந்து செயலாற்றட்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்கட்டும், தேவனுடைய சித்தத்தை செய்யட்டும். தேவனோடு இணைந்து நடக்கிற, நெருங்கி நடக்கிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படாதபடி தலையை உயர்த்துகிறவரே, தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. தகப்பனே, இப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். எதிர்காலங்கள் பலமாய் இருப்பதற்கு தேவன் வெளிவாசலை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். +2 முடித்துவிட்டு அடுத்த கல்லூரிக்கு போவதற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வெளிவாசலை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். உனக்கு கொஞ்சம் போல பலன் இருந்தும் என் நாமத்தை மறதியாதபடி வசனத்தை கை கொண்டபடினால் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்கிறேன். திறந்த வாசலை வைத்திருக்கிற கர்த்தர் திறந்த வாசலை பிள்ளைகளுக்கு தந்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும் உடைக்கிற கர்த்தர் உடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிடம் நிற்கும் ஆண்டவரே. காற்றையும் கடலையும் அதட்டின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காற்றும் கடலும் இந்த காலை நேரத்தில் இறையாதே அமைதலாகிறேன் என்று சொல்லுகிறேன். வீட்டிலும் வெளியிலும் இறைந்து கொண்டிருக்கிற பொல்லாத இருளின் வல்லமைகள் இறையாமல் அமைதியாக இருப்பதாக. காற்றையும் கடலையும் அதட்டின தேவனுடைய திருநாமத்தில் பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற எல்லா காற்றும் கடலும் அமைவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பலப்படுத்தும், பலப்படுத்தும் அப்பா, பலப்படுத்தும் அப்பா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. காலை நேரத்தில் கரம் பிடித்து நடத்துவா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தகப்பனே, என்னுடைய பிரச்சனையை யாரும் கண்டுகொள்வதில்லை. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, என்னை அன்பு காட்ட ஒருவரும் இல்லை, என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, என்னை தூக்கிவிட ஒருவரும் இல்லை, ஆண்டவரே ஆலோசனை கொடுக்க ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவி அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம், ஒத்தாசை அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம், அவளை தூக்கி விடும்படியா ஜெபிக்கிறோம், கண்ணீரை துடைக்கும்படியா ஜெபிக்கிறோம், வல்லமை வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் நீட்டப்படணுமே, உம்முடைய வல்லமையின் கரம் நீட்டப்படணுமே ஆண்டவரே. இப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காய் நன்றி சொல்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றி கலந்த இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் மத்தியில் இருக்கிறார். நாம் இப்போது 19ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 19ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும்
அவைகளின் வசனங்கள் பூவுலகின் கடைசி வரைக்கும் செல்லுகின்றன. அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளை மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் வெம்மைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானி ஆக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கின்றன. அவை பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளவுமாய் இருக்கின்றன. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைந்து கிடக்கும் பிழையிலிருந்து என்னை சுத்திகரியும். துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. கடைசியாக 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. இப்போது நாம் ஒரு சரணத்தை பாடி கர்த்தருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர் என்ற பாடலை பாடி தேவனுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் மத்தியில் இருக்கிறார். உற்சாகமாய் பாடலை பாடுவோம். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. உளையான சேற்றில் உழன்ற என்னையோ தூக்கினே கழுவினேன் காத்து வருகின்றேன். உளையான சேற்றில் உழன்ற என்னையோ தூக்கினேன் கழுவினேன் காத்து வருகிறேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கினே, சத்துருவின் கையிலிருந்து விடுதலை அளித்தே. பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கினே, சத்துருவின் கையிலிருந்து விடுதலை அளித்தே. தினம் தினமும் புகழை நான் பாடுவேன், தினம் தினமும் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன். ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. ஆமென் ஆமென். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. உளையான சேற்றில் உழண்ட என்னையோ தூக்கினேன் கழுவினேன் காத்து வருகிறேன். உளையான சேற்றில் உழன்ற என்னையோ தூக்கினேன் கழுவினேன் காத்து வருகிறேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, எல்லையில்லா ஆனந்தமும் எந்த வாழ்வில் வந்ததையா. சொல்லா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. எல்லையில்லா ஆனந்தம் எந்த வாழ்வில் வந்ததையா. சொல்லா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஜீவன் உள்ள நாளெல்லாம் உம் புகழ் பாடுவே, ஜீவன் உள்ள நாளெல்லாம்
உம் புகழ் பாடுவேன். ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன். ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. உளையான சேற்றில் உழன்ற என்னையோ தூக்கினீர் கழுவினீர் காத்து வருகிறேன். உளையான சேற்றில் உழன்ற என்னையோ தூக்கினீர் கழுவினீர் காத்து வருகிறேன். மறவே நான் உம்மை மறவே நான் என் ஏசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவே நான். என் ஏசையா உம்மை மறவே நான். என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 அதற்கு மேலையா. 1000 அதற்கு மேலையா. உம்மை மறவே நான். உம்மை மறவே நான். என் ஏசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவே நான். என் ஏசையா உம்மை மறவே நான். ஆபத்து காலத்தில் அரடான கோட்டையும் கண்மலையும் மீட்பதும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரடான கோட்டையும் கண்மலையும் மீட்பதும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. உம்மை மறவே நான் என் ஏசையா உம்மை மறவே நான். என் தாழ்மையில் என்னை நினைத்தீரே. ஏசையா உம்மை மறவே நான். என் ஏசையா உம்மை மறவே நான். ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுவதற்கு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது கைதூக்கி விடும் தேவன் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் வார்த்தைகளை கொடுத்தார். இந்த வார்த்தைகளை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்க கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. நீங்கள் பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 30ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 30ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். சங்கீதம் 69:14. சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கு பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவள் நின்றும் நிலையாத ஜலத்து நின்றும் நான் நீங்கும்படி செய்யும். நான் அமிழ்ந்து போகாதபடி சேற்றில் இருந்து
என்னை தூக்கிவிடும். என கண்பானவர்களே, நம்மை ஆண்டவர் நம்மை கைதூக்கி விடுகிற தேவன். நம்மை கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே கை கொடுத்து நம்மை தூக்கி விடுகிறார். ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு போராட்டத்தில், ஐயோ நான் அமிழ்ந்து போய்விடுவேன், இதோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் இறுதி அத்தியாயம் எழுதப்பட்டு விட்டது என்று சொல்லி கலங்கி கண்ணீரோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இல்லை, அப்படி விட்டுவிட மாட்டார். கை தூக்கி நம்மை தூக்கி விடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் எதில் இருந்தாலும் நம்மை கை தூக்கி விடுகிறார். முதலாவது சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். 40ஆம் சங்கீதம் 2வது வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. முதலாவது காரியம், பாவ சேற்றிலிருந்து நம்மை கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஆமென். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி, பாவத்தில் நாம் அமிழ்ந்து போய்விடாதபடி, துணிகரமான பாவத்தில் அமிழ்ந்து நம் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விடாதபடி, ஆண்டவரை மறுதலித்து விடாதபடிக்கு, தேவனுக்கு அந்நியராகாதபடிக்கு கர்த்தர் உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து விடுகிற தேவனாக இருக்கிறார். இளையகுமாரனை பாருங்கள். ஒரு நாள் வந்தது, அவனுக்கு பாவ உணர்வு வந்தது. அவன் என்ன சொல்லி எழும்புகிறான் பாருங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 21, 22 பாருங்கள். பரிசுத்த வேதாகம் அங்கே என்ன சொல்லுகிறது? இளையகுமாரனை கர்த்தர் பாவ சேற்றிலிருந்து அவர் தூக்கி விடுகிறார். அவன் என்ன சொல்லுகிறான், எப்படி ஒரு பாவ அறிக்கை செய்கிறான் பாருங்கள். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு முன்பாகும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். பாருங்கள், பாவத்தை அறிக்கை செய்கிற போது, நம்ம பரம தகப்பனிடம் பாவத்தை அறிக்கை செய்கிற போது அவர் உளையான சேற்று நம்மளை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்துகிறார். தகப்பன் வந்து சென்ன உடனே தகப்பன் அவனுடைய வாழ்க்கையை மாறக்கூடிய அனுபவத்தை இங்கு பார்க்கிறோம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடி, அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி போராடி கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே இந்த காலை நேரத்தில் இந்த பாவ சேற்று நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி நம்மை உறுதிப்படுத்தி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நிச்சயமாய் அவர் நம்மை நடத்துவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இரண்டாவது, அவர் எதிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார்? சாபத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அடுத்து சாபத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார். என கண்பானவர்களே, பல வருடம் தொண்டு தொட்டு தலைமுறையாய் சாபங்கள் ஒரு குடும்பத்தை பின்பற்றி வருவதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சமயம் ஒரு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தது. கூட்டத்தில் பேசி முடித்த ஒரு தாயார் 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். அந்த 2 பிள்ளைகளும் ஊனமாய் பிறந்திருந்தார்கள். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையை, இப்படிப்பட்ட சில சாபமான குடும்பத்தில் நாம் பிறந்திருக்கலாம். ஆனால் அதிலிருந்தும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை தூக்கி எடுத்து நமக்கு நிரந்தரமான நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு முடிவை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். சாபத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவதாக அவர் எதிலிருந்து தூக்கி எடுக்கிறார் பாருங்கள். மூன்றாவதாக லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால் இயேசு ராஜா அவளை கண்டு தன்னிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். அடுத்து, பிசாசினுடைய பிடியிலிருந்து நிச்சயமாகவே நம்மை அவர் விடுதலை செய்வார். பிசாசின் பிடியிலிருந்து அவள் நம்மை நிச்சயமாய் விடுதலையாக்குவார். பல வருடமாய் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். பிசாசினால் கொண்டு வரப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு விடுதலை இல்லாமல் மருத்துவமனைக்கு வீட்டுக்கும் அலைந்து கொண்டிருக்கலாம். இனி என்ன செய்வது என்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கலாம். ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் வியாதியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை காப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே. இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்.
கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நான்காவது, அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15 வாசித்து பாருங்கள். எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க இயேசு ராஜாவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படி ஆனார். மரண பயம் ஒரு அடிமைத்தனம், பயம் ஒரு அடிமைத்தனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். பயம் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. ஆகவே இந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறார். சிலவங்க இருளை பார்த்தால் பயம், சின்ன சின்ன பூச்சிகளை பார்த்து விட்டாலே அநேகருக்கு பயம் உண்டு. ஏதோ நடந்து விடுமோ, என் குடும்பத்தில் ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ, என் குடும்பத்தில் மரணம் சம்பவித்து விடுமோ என்று சொல்லி எப்போதும் பயந்து நடுங்கிக் கொண்டே இருப்பார்கள். பயம் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. அந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் நம்மை இந்த காலை நேரத்தில் தூக்கி விடுவார். கடன் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. நீதிமொழிகள் 12:25 பாருங்கள். நீதிமொழிகள் 12:25 பாருங்கள். பரிசுத்த வேதம் அங்கு என்ன சொல்லுகிறது பாருங்கள். நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அதே போல கடன், கடல்னால வருகிற கவலை, ஐயோ இந்த கடனை எப்படி நான் திருப்பி கொடுவேன், கவலை. கவலை ஒரு பயங்கரமான அடிமைத்தனம், பயங்கரமான ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இந்த கால நேரத்தை தூக்கி விடுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கவலையை மறந்து விடுங்கள். கவலையினால் ஒருவன் ஒரு மலத்தை கூட்ட முடியுமா என்று கர்த்தர் கேட்டிருக்கிறாரே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கவலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அடுத்ததாக சந்தேகம் ஒரு அடிமைத்தனம். சந்தேகம் ஒரு அடிமைத்தனம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கப்படவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். கலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். சந்தேகம், சந்தேகம், சந்தேகம். அப்படிப்பட்டவன் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மனிதன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்ப சந்தேகம் ஒரு அடிமைத்தனத்தினுடைய ஆவி. இவைகளில் இருந்தெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை தூக்கி விடுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கைதூக்கி விடுகிற ஒரு தேவன். தண்ணீரில் அமருகிற போது பேதுருவை கைதூக்கி விட்டு உயர்த்தின தேவன் நம்மையும் கைதூக்கி விடுவார். ஏதோ ஒரு காரியத்தில் அமிழ்ந்து விடுவோமோ, இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று சோர்ந்து போய் கண்ணீரோடு கவலையோடு காணப்பட்டாலும் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அவர் நிச்சயமாய் கைதூக்கி விடுவார். மறந்து விடாதிருங்கள். 5வதாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்.
இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அடுத்தது சோர்விலிருந்து தூக்கிவிட. சோர்வு பயங்கரமான பிசாசன் ஒரு பெரிய ஆயுதம் ஒன்று இருக்குமானால் சோர்வு. எதை பார்த்தாலும் சோர்வு. இதை எப்படி செய்ய போகிறேன், இதை எப்படி முடிக்க போகிறேன். அந்த சோர்வு நம்மளை அப்படி செயல்படாமல் கட்டி போட்டு வைத்துவிடும். ஒரு சங்கிலி சோர்வு. ஆகவே அந்த சோர்விலிருந்தும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை நிச்சயமாய் விடுதலை செய்து நம்மை தூக்கி விடுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 6வது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் சிறியவனையும் எளியவனையும் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி உயர்த்துகிறார், உட்கார பண்ணுகிறார். 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். தூக்குகிறார், உயர்த்துகிறார், உட்கார பண்ணுகிறார், தூக்குகிறார். எளியவனையும் சிறியவனையும் அவர் தூக்குகிறார். அவன் ஏழ்மைத்தனத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, ஒருவரும் தூக்கிவிடாத நிலையிலிருந்து அவர் தூக்குகிறார், உயர்த்துகிறார், உட்கார பண்ணுகிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் கைதூக்கி விட்டு பல ஆயிரங்களுக்கு நாம் பிரயோஜனமாக இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். கரங்களை விரித்து அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, அந்த சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடைசியாக 7வதாக நம் தேவன் எதிலிருந்து கைதூக்கி விடுகிறார். சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 14வது வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. 86ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். 86ஆம் சங்கீதம் 7வது வசனம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். நம்ம துயரப்பட்டு கலங்கி ஆமென் விழுகிற ஒரு நிலையில் இருக்கிற பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் கையை நீட்டி நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்துகிறார். இந்த காலை நேரத்தில் தூக்கி விடுகிற தேவனை தலைப்பில் பார்த்தோம். முதலாவது பாவத்திலிருந்து அவர் நம்மை தூக்கி விடுகிறார். 2வது சாபத்திலிருந்து தூக்கி விடுகிறார். 3வது வியாதி கவலையிலிருந்து தூக்கி விடுகிறார். 4வது அடிமைத்தனத்திலிருந்து தூக்கி விடுகிறார். 5வது சோர்விலிருந்து அவர் நம்மை தூக்கிவிட்டு நம்மை கண்மலை மேல் நிறுத்துகிறார். 6வது குப்பையிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். 7வது விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார். இந்த அருமையான காலை நேரத்தில் தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை கர்த்தர் தூக்கி விடுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு சன்னத்தை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் சோர்ந்து போய் துவண்டு போய்
கலங்கி போய் கண்ணீரோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு, அவமானத்தோடு, தலைகுனிவோடு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று தலைகுனிந்து நிற்கலாம். தலை குனிந்த இடத்தில் தலையை நிமிர்த்தி கைதூக்கி விடுவார். ஆமேன். நாம் அவருடைய கரத்தை அவர் கரத்தில் கொடுத்தால் நிச்சயமாய் அவர் நம்மை பிடித்து தூக்கி விடுவார். நாம் அவரை கரத்தை பிடித்தால், நாம் ஏதாவது பிரச்சனை வந்தால் நாம் கைவிட்டு விடுவோம். ஆனால் அவர் நம்முடைய கரத்தை பிடித்தால் ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விட மாட்டார். ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் நம்முடைய கரத்தை அவர் கரத்தில் நாம் கொடுப்போம். ஆண்டவரை, என்னை பிடித்து கொள்ளும், இந்த நாள் முழுவதும் என்னை நடத்தும், பாவத்திலோ சாபத்திலோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலோ நான் விழுந்து விடாதபடிக்கு என்னை நடத்தும் என்று சொல்லி நம்முடைய கரத்தை உன்னதமானவருடைய மேன்மையானவருடைய அப்பாவுடைய கரங்களை கொடுக்கிற போது அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய், கிருபையாய் நடத்தி பல ஆயிரங்களுக்கு நாம் பிரயோஜனமாய் இருக்கும்படி அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. பரிசுத்த பிதாவே, நீர் கை தூக்கி விடுகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, ஆண்டவரே அந்தகார இருளிலிருந்து, ஆண்டவரே எங்களை தூக்கி விடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டு எங்களோடு பாடி ஆராதித்து ஜெபிக்கிறார்களோ உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இதை தூக்கி விடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் நான் விழுந்து விடுவேனோ, இல்லை விழுந்து விட்டேனே, எப்படி எழும்புவேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு கை கொடுத்து தூக்கி நீ உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ சொல்ல ஆகும், நீர் கட்டட நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, கை தூக்கி விடுகிற தேவன் கை தூக்கி விட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விழுகிறோம். சத்துரு விழுவதற்கு எங்களை தள்ளினாலும் நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை தாங்கி உயர்த்துகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று யோசுவாவுக்கு வாக்களித்ததை போல நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை விட்டு விலகாமலும் எங்களை விட கைவிடாமலும் இருந்து எங்களை நடத்துகிற நல்ல தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு
உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளைக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஜெப குறிப்பை பதிவிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும். தேவைகளை எல்லாம் சந்தியும். அற்புதங்கள் நடக்கட்டும். தொழிலில் அற்புதம் நடக்கட்டும். குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, நடந்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட ஆட்சி அமைய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிபூர்ணமான சித்தம் நடக்க கர்த்தர் கிருபைகளை தாரும். ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். +2 படித்துவிட்டு 10th படித்துவிட்டு மேற்படிப்புக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கவும் அதன் மூலம் அவர் எதிர்காலம் சிறப்பாக இருக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனுடைய அற்புத கரத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. தகப்பனே, எங்கள் ஜெபங்களை கேட்கிற நல்ல தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதைப் போல நீர் எங்களுக்கு இறங்குகிறீரப்பா, உமக்கு நன்றி. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பதை போல எங்களை சுமந்து காக்கிற நல்ல தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் வெளியேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒரு போதும் மறவாதே. சர்வவல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் நம்மை கைதூக்கி விட்டு நம்மை உயர்த்தி பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.